வீட்டுல என்னென்ன பருப்பு இருக்கோ எல்லா பருப்பையும் போட்டு ஒரு சட்னி கெட்டியா அரைச்சு ரைஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். ஒரு கடாயில 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. முதல்ல 1 ஸ்பூன் தட்டைப்பயிறு, 1 ஸ்பூன் பச்சை பயிறு போடுறேங்க. இது கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும், அதனால முதல்ல சேர்த்துட்டு லைட்டா மட்டும் வறுத்து விட்டுக்கிறேன். இப்ப இது கூட உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கொள்ளு இருந்தா கூட சேர்த்திக்கோங்க. எல்லாம் அதே ஸ்பூன்ல ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா பிரவுன் ஆகணும், ஆனா கரிஞ்சிடக்கூடாது. சோ பருப்பு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 4 அல்லது 5 வரமிளகா, ஒரு துண்டு புளியும் சேர்த்து வதக்கிட்டு, நிறைய பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கையளவுக்கு தேங்காய் கட் பண்ணியோ இல்ல துருவியோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல வறுத்த பொருள் எல்லாமே சேர்த்துட்டு ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி, 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம், கொஞ்சம் கொரக்கொரன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். சாதத்துக்குன்னா இதே கெட்டியாவே இப்படியே வச்சுக்கோங்க. இட்லிக்குன்னா மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு அந்த சட்னியோட ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. தாளிக்கிறதா இருந்தா 1 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டு சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இட்லி தோசைக்கு வச்சதுனால இந்த அளவுக்கு தண்ணியா வச்சிருக்கேன். சாதத்துக்குன்னா நல்லா கெட்டியா வச்சுக்கோங்க. சுடு சாதத்துல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க.